தண்ணீரை விட மழைநீர் சுத்தமானதா? ஆய்வாளர்கள் தரும் வியக்கத்தக்க தகவல்கள். இனிமே மழை வந்தா பிடிச்சு சேமிச்சு வச்சுக்கோங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து சுற்றி பார்த்தால் எங்கோ ஒரு வீடு இருப்பதை பார்த்திருப்போம். அப்போது வெறும் மரம், செடி, கொடிகளைத்தான் அதிகமாக பார்த்திருப்போம். இதனால் பருவமழை தவறாமல் பெய்து கொண்டிருந்தது. இந்த தண்ணீரைத்தான் நம் மக்கள் சேகரித்து பயன்படுத்தி வந்தனர். சமையலுக்கும் தன் அன்றாட தேவைகளுக்கும் இந்த மழை தண்ணீரைத்தான் அடுத்த பருவமழை வரும் வரை அந்த தண்ணீரையே பயன்படுத்துவார்கள். இப்படி மழை நீரின் முக்கியத்துவம் அறிந்து அதனை வீணாக்காமல் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இப்போதைய நிலைமையோ வேறு. காலிமனை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. இதனால் பருவமழை பொய்த்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் மழை நீர் ஒரு வரப்பிரசாதம் என்பது கூட தெரியாமல் இருக்கிறார்கள் இப்போதைய நவநாகரிக மக்கள். எனவே இனிவரும் காலங்களில் மக்கள் பணம் சம்பாதிப்பதை விட தண்ணீரை சம்பாதிக்கவே அதிக நேரத்தை செலவிடுவார்கள் என்றும், தண்ணீர் பஞ்சத்தின் காரணமாகவே உலக நாடுகளுக்கிடையே போர் மூளும் சூழல் உருவாகும் என்று உலக நீர் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய மோசமான செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் நம்முடைய கோடை காலங்களில் நிலத்தடி நீர் வற்றி தண்ணீர் பஞ்சம் அதிகரித்து வரும் சூழலில் நிலத்தடி நீருக்கு மாற்றாக மழை நீரின் மீது அனைவரின் கவனமும் தற்காலத்தில் திரும்பியிருக்கிறது. சரி, மழை நீரை குளிப்பதினால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம். மழைநீர் என்பது தூய்மையானது. அது ஆகாயத்தில் உருவாகி வருவதால் மிகவும் சுத்தமான நீர் என்று நிறைய பேர் கருதி கொண்டு மழை நீரை பருக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் எல்லா மழை நீரையும் குடிக்க முடியுமா என்றால் அதற்கு விடை முடியாது. சில குறிப்பிட்ட இடங்களில் பெறும் மழை நீரை தவிர மற்ற இடங்களில் கிடைக்கும் மழை நீரை பாதுகாப்பான குடிநீர் என்றும், அதிகரித்து வரும் உலகின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வல்லவை என்றும் கூறி மழை நீரை எப்படி பயன்படுத்தினால் நன்மைகளை அடையலாம் என்பதை விளக்கியிருக்கின்றனர். மழை நீரை நாம் குடிநீராக பயன்படுத்த எண்ணினாலும் நாம் நினைப்பது போல மழை நீர் சுத்தமானதும் தூய்மையானதும் அல்ல. காற்றைப் போல மழை நீரிலும் மாசுக்கள் கலந்தே இருக்கின்றன. ஆயினும் நாம் பருகும் கார்ப்பரேஷன் தண்ணீரை விட குறைந்த அளவு மாசுக்களே இருக்கும் என்கின்றன ஆய்வுகள். மழை நீரில் குளோரின், புளோரைடு போன்ற கெமிக்கல்கள் இருப்பதில்லை என்பதனால் அனைவரும் மழை நீரை பருக ஆர்வம் காட்டுகின்றனர். வீடுகளின் கூரைகளில் உள்ள வடிகால் மூலம் வடியும் மழை நீரை சேமித்து சமைக்க பயன்படுத்துவதை விட நேரடியாக மழை நீரை சேமிக்கும் கலன்களில் இருந்து எடுத்து பயன்படுத்தலாம். கூரைகளில் வழியும் மழை நீரை பயன்படுத்த வேண்டுமெனில் தண்ணீரை காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் கூரைகளில் உள்ள எச்சங்கள், குப்பை, மாசுக்கள் போன்றவற்றின் மூலம் நீரில் ஏற்படும் கிருமிகளை விலக்க முடியும். கடலில் பயணிக்கும் சமயங்களில் கிடைக்கும் மழை நீரை எவ்வளவு வேண்டுமானாலும் பருகலாம். அந்த மழை நீர் நன்மை தருவதாக அமையும். அதேபோல அடர்ந்த காடுகள், பழ மரங்கள் நிறைந்த மலைகள் போன்ற வாகன புகை மாசு அதிகமில்லாத இடங்களில் கிடைக்கும் மழை நீரில் உள்ள இயற்கை தாதுக்கள் மற்றும் என்சைம்கள் மனிதர்களுக்கு நன்மையே செய்யும் என்கின்றனர் ஆய்வாளர்கள். மழைநீர் இன்று பரவலாக மக்களால் அதிகம் உபயோகிக்கப்படுவதற்கு காரணங்கள்: பாட்டிலில் அடைக்கப்பட்ட குடிநீரை விட அவை சுத்தமானது, செலவும் மிக குறைவு, ஒரு முறை செய்யப்படும் கட்டமைப்பு வசதிகள் மட்டுமே. சமையலில் மழைநீரை பயன்படுத்தி வந்தால் அதன் அமிலத்தன்மை உணவுகளை விரைவில் வேக வைத்து எரிபொருள் சிக்கனத்தை அளித்து உணவில் ருசியையும் அதிகரிக்கிறது. எனவே எந்த அச்சமும் இன்றி வீடுகளில் மழைநீரை காய்ச்சி வடிகட்டி குடிக்கவும் சமைக்கவும் பயன்படுத்தலாம். உடலுக்கு நன்மையே செய்யும். எனவே மழை நீரை முறையாக சமைத்து அதனை பயன்படுத்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.